இது காளஹஸ்தி அர்த்தநாரீஸ்வரர். இன்னைக்கு மதியம் அந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அது ஸ்ரீ காளஹஸ்தி இது ஒரு 5 கிலோமீட்டர். அர்த்தநாரீஸ்வரர் அது சிவனும் பார்வதியும், சிவபார்வதி என்று சொல்வார்கள். ஒரு பக்கம் சிவன், மறுபக்கம் பார்வதி. அதனால்தான் அவர்களை அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்வார்கள். பல கோயில்கள் இருக்கின்றன. அதை சற்று ஆராய்ந்து பார்த்தேன். எப்படி அர்த்தநாரீஸ்வரர் வந்திருக்க வேண்டும் என்ற பொழுது, நாமெல்லாம் ஒவ்வொரு ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் இருவருமே அர்த்தநாரீஸ்வரர்கள் தான். அதை எப்படி நான் உறுதியாக சொல்ல முடியும் என்றால், நாம் எல்லாம் ஒரு தாயும் தந்தையும் கலப்பினால்தான் பிறந்தோம். நம்மிடமே தாயின் குணமும் இருக்கிறது, தந்தையின் குணமும் இருக்கிறது. அந்த இருவர்கள் அவர்களுடைய சேர்க்கையினால்தான் ஒவ்வொரு மனிதனுமே பிறந்திருக்கிறான். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அதனால்தான் நாம் எல்லாம் அர்த்தநாரீஸ்வரர்கள். நமக்கு தாய் குணமும் இருக்கும், தந்தையின் குணமும் இருக்கும். அது எவ்வழியோ அவ்வழியே நம். அதனால்தான் அர்த்தநாரீஸ்வரர்கள் ஒவ்வொரு மனிதனுக்குமே பொருந்தும். இதை உங்களுக்கு சரியாக படுகிறதா அல்லது வேறு விதமாக நீ நினைக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுதான் உண்மை. நாம் எல்லாம் அர்த்தநாரீஸ்வரர்கள். தாயும் தந்தையின் சேர்க்கை தான்.